நெல்லிக்காய் ஜூஸு எப்படி செய்கிறதுங்கிறத சொல்லித்தர போகிறேன். அது எல்லாருக்கும் நல்லது. டெய்லி ஒரு தடவை குடித்தா கூட உங்களுக்கு ரொம்ப நல்லது. இதை 2 நெல்லிக்காய் வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த நெல்லிக்காய் அளவுக்கு இந்த நறுக்கி வச்சுருக்கேன். 2 நெல்லிக்காய் தான். இதில் 2 துண்டு இஞ்சி போடுறேன். இந்த கொஞ்சம் புதினா இலை, நெல்லிக்காயை இப்போ நான் மிக்ஸி ஜாரில் போடுறேன். இந்த புதினா இலை இந்த கொஞ்சம் போடுறேன். புதினா போட்டால் அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும். பசங்க குடிக்கிறதுக்கு, யார் குடிக்க உடம்புக்கும் நல்லது கூட. இதில் தண்ணி ஊற்றக்கூடாது, கொஞ்சம் ஊற்றணும். ஏன்னா அது மேலே வந்துடும், மிக்ஸிக்கு மேலே வந்துடும். மிக்ஸியில் இப்போ அதை அடித்தாச்சு, நைஸ் ஆயிடுச்சு. இதை நான் எப்படி வடிகட்டுறேன்னு பாருங்கள். ரெண்டு டம்ளர் தண்ணி அளவுக்கு ஊற்றினா போதும். இப்போ க்ரீன் கலரில் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இது 2 டம்ளர் அளவுக்கு இந்த ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ 1 டம்ளருக்கு நான் ஏற்கனவே பனவெல்ல பாகு காய்ச்சி வச்சுருக்கேன். இதை பார்த்தீங்களா, பனவெல்ல பாகு காய்ச்சி வச்சுருக்கேன். இப்போ இப்போ 2 டம்ளருக்கு நான் ஊற்ற போகிறேன். 1 டம்ளருக்கு 3 ஸ்பூன் ஊற்றலாம். நல்லா கலக்கணும். இது இப்போ 2 டம்ளர் இனிப்பாக தயார் பண்ணியாச்சு. இதே இனிப்பு வேண்டாம், உப்பு சுவை வேணும்னா அந்த வெள்ளைப்பாகு சேர்க்காம கொஞ்சம் உப்பு சேர்த்து கலந்து அப்படியும் குடிச்சிக்கலாம். இதே நெல்லிக்காய் ஜூஸு நம்ம தினம் குடித்தோம்னா சர்க்கரை நோயிலேருந்து எல்லாத்துக்கும் நல்லது. வைட்டமின் சி இருக்குது, இரும்பு சத்து இருக்குது, எல்லாருக்கும் நல்லது. குழந்தைகளுக்கு எல்லாத்துக்கும் டெய்லி ஒரு நெல்லிக்காய்க்கு 1 டம்ளர் ஜூஸ் போடலாம். 2 நெல்லிக்காய்க்கு 2 டம்ளர் ஜூஸு. அந்த புதினா இலை வாடையோடு நல்லா இருக்கும். குடிச்சு எல்லோரும் பயன்பட்டுக்கோங்க. வாழ்க வளமுடன். சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல்லு பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம்.